ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 7 லெசன்ஸ்க்கு உண்டான இதெல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாங்களா? நமக்கு 8th லெசன் என்ன கொடுத்துருக்காங்க, வந்த பாதைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 2 படங்களிலும் உள்ளவற்றை எழுதுவேன், அச்சொற்களை கொண்டு தொடர்கள் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் இருக்குது. 2 படங்கள்லையும் நிறைய இமேஜஸ், அதாவது படங்கள், நிறைய படங்களை கொடுத்துருக்காங்க. கொக்கு, மயில், குளம், அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கிளி, தூக்கணாங்குருவி கூடு, காகம், ஒரு மரம், சேவல், கோழி. இங்கே பார்த்தீங்கன்னா பனை மரம், வாழை மரம், தென்னை மரம், ஆலமரம், குளம், ஒரு குளம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பெயர்களில் நம்ம எழுதியிருக்கோமா? இங்கே பாருங்கள், கொக்கு, குளம் அவங்களே கொடுத்துட்டாங்களா? நம்ம எழுதியிருக்கிறது மயில், கிளிகள், மரம், காகம், சேவல், கோழி, வாத்து, வாழை மரம், பனை மரம், தென்னை மரம், ஆலமரம், காளான், பூச்செடிகள், தூக்கணாங்குருவி கூடு, இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். இதை வைத்து நம்ம என்ன செய்யணும்னா தொடர்கள், ஒரு முழு தொடரை நம்ம உருவாக்கணும். பாருங்கள், அவங்களே எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொக்கு குளத்தில் மீன் பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன எழுதலாம் பார்க்கலாங்களா? தூக்கணாங்குருவி ஆலமரத்தில் கூடு கட்டியது. அடுத்து பாருங்கள், குளத்திற்கு அருகே வாழை மரம், தென்னை மரம், பனை மரம், ஆலமரம் ஆகியவை இருந்தன. அடுத்து மயில் பறவையின் மீது ஏறி தோகையை விரித்து நடனம் ஆடியது. அடுத்து பாருங்கள், வாத்து குளத்தில் நீந்தியது. அடுத்து சேவலும் கோழியும் பேசி கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுவே எழுதாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் படங்களில் பார்க்குறீங்களோ அதை எழுதிட்டு அதை வச்சு என்ன செய்யணும், தொடர்கள் உருவாக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொல் தொடர் வண்டி உருவாக்குவேன். இப்போ இங்கே கடைன்னு கொடுத்துருக்காங்களா? கடை, தெரு, தெரு விளக்கு. இப்போ தெருவில் முடிஞ்சுன்னா தெரு விளக்கு. இங்கே விளக்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா விளக்கு திரி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம என்னென்ன எழுதியிருக்கோன்னு பாருங்கள், கொய்யா, கொய்யா கனி, கனி முகில், முகில் கூட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மலர் இருக்கா? மலர் மாலை, மாலை விருந்து, விருந்து சாப்பாடு. அடுத்து பனின்னு இருக்கா? பனிமலை, மலை தோட்டம், தோட்டத்து வீடு. அடுத்து வாழை, வாழை மரம், மரப்பொந்து, பொந்து வீடு. அடுத்து வீடு, வீட்டு தோட்டம், தோட்டக்கலை, கலை அழகு. சரிங்களா? இந்த மாதிரி சொல் தொடர் வண்டி நம்ம உருவாக்கணும். அடுத்து ஒரே வரிசை எழுத்துக்கள் வருமாறு தொடர்கள் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ மா, மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மா குறியில் கொடுத்துருக்காங்க, மா நெடிலையும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எப்படி எழுதியிருக்காங்க? மரத்தில் மாடு கட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களா? அது மாதிரி கூ, கூ கொடுத்துருக்காங்களா? அதில் அதை வச்சு குரங்கு கூடையில் அமர்ந்தது. நமக்கு என்ன எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க? பா, பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? பறவை பாறையில் அமர்ந்தது. சரிங்களா? அடுத்து தா, தா, தவளை தாகத்திற்கு நீர் அருந்தியது. தாகத்திற்கு நீர் அருந்தியது. அடுத்து வா, வா, வலையில் வாழை மீன் சிக்கியது. அடுத்து சி, சி, சிலையில் சீல் பிடித்திருந்தது. அடுத்து கா, கா, கண்ணகி காலில் சிலம்பு இருந்தது. ஸோ அந்த எழுத்துக்களை வச்சு நம்ம தொடர் அமைக்கிற மாதிரி பழகிக்கிறணும். அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? நீல வண்ண மேகமே, ஓங்கி உயர்ந்த மலைகளே, பச்சை பசேல் என்ற வயல்களே, வளைந்து செல்லும் ஆறுகளே, பறந்து விரிந்த கடல்களே, வெள்ளி போன்ற அருவிகளே, பார்ப்போர் கண்களுக்கு அழகே, பார்க்கும் மனங்களுக்கு நிறைவே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் எழுதலாமா? இங்கே யானை, மான், பறவை, அப்புறம் கரடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எப்படி பாடல் எழுதலாம்? காது நீண்ட முயல்களே, அசைந்து ஆடும் யானைகளே, அப்புறம் புள்ளி கொண்ட மான்களே, துள்ளி ஓடும் மான்களே, அப்புறம் பறந்து வரும் பறவைகளே, பாட்டு பாடும் குயில்களே. அடுத்து பாருங்கள், மரத்தில் ஏறும் கரடிகளே, கிளைகள் கொண்ட மரங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் தேடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள். பாடலில் ஐ ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. கடைசியில் ஐ ஓசையில் முடியணும். பாருங்கள், இதில் விதை, சினை, யானை, படை. அடுத்து தென்னீர் டேஸ் சிறுமீன் சினையினும் இப்பாடல் வரையில் விடுபட்ட சொல்லை எழுதுக. என்ன சொல் விடுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னீர் கயத்து, இதுதான் விடுபட்ட சொல். இப்போ தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், இதுதான் பாடலோட முழு வரி. அடுத்து 2ஆம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னா தென்னீர் நுண்ணியதே, இது ரெண்டுமே 3 சொல்லிக்கேன். அடுத்து சினை யானை, இது ரெண்டுமே 2 சொல்லி நை.
அடுத்து பிழையை நீக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருங்க. புறவி, புறவிக்கு பெரிய ரா வராது, சின்ன ரா தான். யானை 3 சுழி நை வராது, 2 சுழி நை தான். மன்னர் 3 சுழி இன் நா வராது, 2 சுழி இன் நா. அண்ணல், அண்ணலுக்கும் 2 சுழி வராது, 3 சுழி இன்னா தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அவள், அவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தொடர்கள் எப்படி எழுதியிருக்கோம்? அவள் நடனம் ஆடினாள். அடுத்து அவர்கள் பூங்காவிற்கு சென்றனர். அப்புறம் அது தோட்டத்தில் மேய்ந்தது. அடுத்து அவை வானில் பறந்தன. அடுத்து அவன் சுற்றுலா சென்றான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருள் புரிந்து தொடர்களை உருவாக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடைமழைன்னு சொல்லி ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சும் சொல்லலாம். அடைன்னு சொல்லலாம், இல்லை மழைன்னு சொல்லலாம். சரிங்களா? அதை வச்சு எப்படி தொடர் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று அடைமழை பெய்ந்தது. இப்போ முழு தொடரை வச்சு ஒரு வாக்கியமாக எழுதணும். அடுத்து நான் மழையின் போது கேழ்வரகு அடை உண்டேன். இந்த மாதிரி மழை, அடை அப்படின்னு சொல்லி தனித்தனியாகவும் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலாங்களா? பாருங்கள், பலாமரம், பலாமரம். என் வீட்டிற்கு அருகே பலாமரம் உள்ளது. அடுத்து மரத்தில் பலாக்காய் காய்த்தது. இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? அடுத்து பஞ்சு மிட்டாய். எனக்கு பஞ்சு மிட்டாய் மிகவும் பிடிக்கும். இந்த மாதிரி பஞ்சு மெத்தையில் அமர்ந்து மிட்டாய் சாப்பிட்டேன். அடுத்து தேன்கூடு. மரத்தில் தேன்கூடு இருந்தது. தேன்கூட்டில் தேன் எடுத்தனர். அடுத்து கல்தூண். கல்தூண், கல்தூணில் வீரர்களின் பெயர்கள் இருந்தன. மாளிகையில் உள்ள தூண் பளிங்கு கல்லினால் செதுக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த வார்த்தைகளை வச்சு தொடர் அமைக்க நம்ம பழகிக்கிறோம். அடுத்து பாருங்கள், படத்தை பார்ப்பேன் தொடரை நிரப்புவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், சேவல் கூவும் நேரத்தில் செழியன் எழுந்தான். சேறு தாண்டி பூ பறித்தான். மரத்திலிருந்து பெருக்காய் எடுத்தான். வாழை மரத்தில் வாழைப்பழம் பறித்தான். வீட்டின் ஓரம் இருந்த வெண்டை செடியில் வெண்டைக்காய் பறித்தான். மெத்தையின் மீது சிறிய மேசை வைத்தான். பறித்தவை அனைத்தையும் அதன் மேல் வைத்து உண்டு மகிழ்ந்தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணம் இடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. குரங்கு என்ன செய்து இருக்கும் அப்படின்னா நிழலில் இளைப்பாரி இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? வெயில் நேரத்தில் குரங்கு ஒன்று மிகவும் களைப்புடன் சென்றது. அங்கு ஒரு மரத்தை கண்டது. மரத்தில் பழங்கள் இல்லை, ஆனால் இலைகள் இருந்தன. அருகே ஒரு குளம் இருந்தது. அக்குளத்தில் சேறு மட்டுமே இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே குரங்கு என்ன செய்திருக்கும்? வெயில் காலத்தில் என்ன செய்யும்? அங்கே தான் மரத்தில் நிறைய இலைகள் இருக்கிறதுனால அங்கே அமர்ந்து நிழலில் இளைப்பாரி இருக்கும். அடுத்து பாருங்கள், சரணும் காய்கறி விற்பவரும் பேசிக்கிறாங்க. சரண் என்ன காய் வாங்கியிருப்பான்னா தேங்காய் தான். ஏன்னா அவங்க குறிப்பு கொடுக்குறாங்க. சரண் கேட்குறாரு, அப்பா காய் வாங்கி வர சொன்னார் அண்ணா. இப்போ காய்காரி கேட்குறாரு, என்ன காய் என்று சொல் தம்பி. இப்போ சரண் சொல்கிறான், கடைக்கு ஓடி வந்தது, தாகமாக இருக்கிறது, என் தாகத்தை நீக்க வேண்டும், சமையலுக்கும் பயன்பட வேண்டும், அப்படி ஒரு காயை கொடுங்கள் அண்ணா அப்படின்ட்டு. அப்போ இது என்ன காயாக இருக்கும்? தேங்காய் தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஊரின் ஓரத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல தண்ணியே இல்லை, ரொம்ப அகலமாக இருந்தது. ஊருக்காரவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஆற்றை கடக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வாறு ஆற்றை கடந்திருப்பார் அப்படின்னா நடந்து சென்று தான். ஏன்னா ஆற்றுல தான் தண்ணி இல்லையே, வெறும் மணலாக தான் இருக்குது. அப்போ அவங்க எப்படி போகலாம்? நீந்தியெல்லாம் போக முடியாது, நடந்து சென்றே போயிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், எழுத்திற்குரிய சொற்களை எழுதி தொடராக்குவேன். சந்திரன், சுற்றுலா, சாலை, சொத்து, சிகப்பு, சேலை, சீப்பு, செடி, சோலை, சூரியன், சைவம், சௌந்தர்யா. இதில் பற்றி தொடர்கள் எழுதலாங்களா? சந்திரன் சுற்றுலா சாலையில் நடந்து சென்றான். அடுத்து கமலா சிகப்பு சேலை அணிந்து சொத்து வாங்க சென்றாள். அடுத்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் வாழை சீப்பு பழுத்திருந்தது. அடுத்து சோலையில் செடி கொடிகள் இருந்தன. அடுத்து பாருங்கள், சௌந்தர்யா என்ற சைவ பெண் சூரியனை வழிபட்டாள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்கள் அமைந்திருக்கும் இடத்திற்கு ஏற்ப தொடர் எழுதுவேன். அதே தான், காடை நிலத்தில் வாழும் பனைமரத்தை சார்ந்தது பனங்காடை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான குறிப்பை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம எழுதிருக்கலாம், யானை காட்டில் வாழும், நீரில் இருப்பது நீர் யானை. அடுத்து குதிரை வேகமாக ஓடும், வரிகளை கொண்டது வரி குதிரை. அடுத்து கடை சாலையில் உள்ளது, சாலையின் ஓரம் பூக்கடை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்கள், குறிப்பை படிப்பேன், விடுபட்டதை எழுதுவேன். இப்போ திருவிழானா முளைப்பாரி போடுவாங்க. பழம்னா மாம்பழம், விலங்கு அப்படின்னா ஒட்டகம், இசைக்கருவினா மத்தளம். அடுத்து இருசக்கர வாகனம்னா மிதிவண்டி, காய்கறினா முள்ளங்கி, உழவு அப்படின்னா விவசாயம், நேரம் காட்டுவதுனா கடிகாரம்.
அடுத்து சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். இங்கே இருக்கக்கூடிய நிறையா எழுத்துக்கள் இருக்குது, அதில் வந்து சொற்களை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி தொடர்கள் எழுதணும். பாருங்கள், குரங்கு, மரத்தில் தாவுவது குரங்கு. சிங்கம், காட்டிற்கு அரசன் சிங்கம். கங்காரு, கங்காரு தாவி ஓடும். அடுத்து பாருங்கள், மிளகாய், மிளகாய் காரமாக இருக்கும், அவங்களே கொடுத்துட்டாங்களா. அதே மாதிரி காளான், மலையில் காளான் முளைத்தது. வாழை, வாழை மரத்தில் வாழைப்பழம் பறித்தேன். அடுத்து தக்காளி, தக்காளி சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் பாருங்கள், நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. நெல்லிக்காயிலேருந்து எப்படிலாம் சொல்ல எடுக்கலன்னா, நெல், காய், நெல்லி, நெய், அதை வைத்து தொடர் பாருங்கள். வயலில் நெல் விளைந்து இருந்தது, அந்த மாதிரி. அடுத்த காயை வச்சு தோட்டத்தில் காய் பறித்தேன். நெல்லி, என் வீட்டு அருகே நெல்லி மரம் இருந்தது. நெய், சமையலுக்கு நெய் பயன்படுத்தினேன். இந்த மாதிரி தொடர் அமைக்கலாம். அதே மாதிரி கல்வி செல்வம் கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து எப்படி சொற்கள் எழுதலான்னா, கல்வி, செல்வம், கவி, செவி. கல்வி, குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். செல்வம்னா நம் தேவைக்கேற்ப செல்வம் சேமிக்க வேண்டும். கவி, கவிக்கு ஒரு பாரதி. செவி, உடல் உறுப்புகளில் ஒன்று செவி. சரிங்களா. பாருங்கள், பாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாடல் என்ன கொடுத்துருக்காங்க, அழகு மலையின் அடிவாரத்தில் அழகாயாறு ஓடியது, அசைந்து வந்த தண்ணீரில் அசைந்தே யானை குளித்தது, பறந்து வந்த கொக்குகள் பறந்தே மீனை கொத்தின, உருண்டு வந்த கூழாங்கற்கள் உருண்டை கரையில் ஒதுங்கின, நகர்ந்து வந்த நண்டுகள் நகர்ந்தே வளைக்குள் சென்றன, நீந்தி வந்த மீன்கள் துள்ளி துள்ளி குதித்தன, பறந்து வந்த கிளிகள் பழத்தை கொத்தி தின்றன. சரிங்களா. இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, முதல் எழுத்தை மாற்றி சொற்களை உருவாக்கி எழுதுக. இங்கே கா அப்படிங்கிறது அந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றணும். காடு, பாடு, மாடு. அடுத்து வட்டம், சட்டம், கட்டம். மாலை, காலை, சாலை. பேருந்து, பருந்து, மருந்து. மேகம், தாகம், பாகம். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பால் வகைகளை வகைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஐவகை பால்கள் இருக்கா, அது என்னென்னது, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இங்கே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, இல்லை பலவின் பாலா, நம்ம கரெக்டாக எழுதணும். ஆண்பாலில் பாருங்கள், அவன், அப்பா. பெண்பாலில் வசந்தி, அவள். பலர்பாலில் மாணவர்கள், விவசாயிகள். ஒன்றன் பாலில் நாய், செடி. பலவின் பாலில் மீன்கள், மரங்கள். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சொற்களை முறைப்படுத்தி தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சொற்கள்லாம் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டான ஆர்டரில் எழுதணும். எப்படி எழுதலாம், வணிகர் பானைகளை உடைத்தார், நிலவின் ஒளி கண்டு கடல் பொங்கும், விலங்குகள் நரியை பாராட்டின, மக்கள் மன்னரை வாழ்த்தினர், அமுதன் நாயை வருடி கொடுத்தான். சரிங்களா. அடுத்து பாருங்கள், சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இனிய அழகாக வரைந்தால், எனவே, இதுதான் இணை சொற்கள் அப்படின்ட்டு, ஆனால் வராது. எனவே முதல் பரிசை வென்றாள். அடுத்து பாருங்கள், விடுமுறை விடப்பட்டது, ஆகவே ஊருக்கு சென்றோம். அடுத்து பந்தை ஓங்கி உதைத்தான், அதனால் அது உருண்டோடியது. அடுத்து பாருங்கள், காற்று வீசியது, எனினும் பழங்கள் விழவில்லை. அடுத்து நீண்ட தூரம் நடந்தான், ஆகையால் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. சரிங்களா. அடுத்து பாருங்கள், முடியும் சொல்லை கொண்டு தொடர் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னரின் அரண்மனை மிகவும் பெரியது, அப்படி பெரியதில் முடிஞ்சிருக்கா, அதுலேருந்து தொடர் எழுதுனா, யானையின் காதுகள் மிக பெரியது. அடுத்து குதிரை குதித்து ஓடியது, ஓடியதில் கொடுத்துருக்காங்களா. முயல் வேகமாக ஓடியது. அடுத்து முதல் பரிசை வென்றதில் இந்திய அணிக்கு மகிழ்ச்சி, மகிழ்ச்சியை வச்சு ஒரு தொடர். தேர்வில் வெற்றி பெற்றது, மிக்க மகிழ்ச்சி. அடுத்து பதநீரின் சுவை மிகவும் அருமை, அருமை வச்சு ஒரு தொடர். என் அம்மாவின் சமையல் அருமையாக இருக்கும். அடுத்து காவிரியின் துணை ஆறுகள் 4, 4 கால்கள் கொண்டது விலங்குகள். சரிங்களா. அடுத்து பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே சில வாக்கியங்களில் பிழைகள் இருக்குது, அதை நம்ம நீக்கி சரியாக எழுதணும். மாணிக்கம் அழகான பூனை வாங்கினான், அது தூங்கி கொண்டே இருந்தது, தூதான் வரும், இருந்தார்கள்ன்றது தப்பு. அடுத்து நாங்கள் நன்றாக படித்தேன், நாங்கள்னாலே படித்தோம் வரும். சரிங்களா. தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றோம். அடுத்து படகோட்டி குதிரையை படகில் ஏற்றினான், பின் படகை வேகமாக செலுத்தினான்.
செலுத்தியதுன்னு வராது, செலுத்தினான். அடுத்து இன்று தம்பிக்கு தேர்வு முடிந்தது, அதனால் நாளை தம்பியுடன் ஊருக்கு சென்றோம். நாளை தம்பியுடன் ஊருக்கு செல்வோம் தான் வரும். சென்றோம்னா அது இறந்த காலமாயிடும். அடுத்து மலர்விழி பூ வாங்கியது, அதை மாலையாக தொடுத்தாள். மலர்விழி பூ வாங்கியதுன்னு வராது, வாங்கினாள். சரிங்களா, அதை மாலையாக தொடுத்தாள். சரிங்களா. அடுத்து பாருங்கள், பழுதான சாலையை சரி செய்ய வேண்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு விண்ணப்பம் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனுப்புனரில் நம்மளோட அட்ரஸ், உங்களோட பெயர், எந்த ஏரியா, என்ன ஊர். அது மாதிரி பெறுநரில் என்ன எழுதணும்னா ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி போட்டு அது உங்கள் ஊர் பேர் என்ன ஏரியான்ட்டு அதை எழுதணும். மதிப்பிற்குரிய ஊராட்சி மன்ற தலைவர், எங்கள் தெருவில் உள்ள சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. மழை காலங்களில் சேரும் சகதியமாக உள்ளது. குழந்தைகளும் வயதானவர்களும் சாலையில் நடப்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதனால் சாலையை சீரமைக்க கோரி வேண்டுகிறோம். நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம தகவல் கொடுத்தாச்சு. அதான் இப்படிக்கு தங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பெயரை நம்ம எழுதணும். சரிங்களா. அடுத்து கதையை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஒரு கதை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டெவலப் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா. பாருங்கள், என்ன கதை. அழகிய மான் ஒன்று தாகம் தீர்க்க ஆற்றிற்கு நீர் பருக வந்தது. ஆற்று நீரில் தன் உருவத்தை பார்த்த மான் தனக்கு இருக்கும் கொம்புகளை கண்டு பெருமை கொண்டது. ஒல்லியான தன் கால்களை நினைத்து வருந்தியது. அப்போது புதரிலிருந்து சிங்கம் ஒன்று வருவதை பார்த்த மான் அங்கிருந்து வேகமாக ஓடியது. சிங்கமும் மானை பின்தொடர்ந்து வேகமாக சென்றது. இருந்தபோதிலும் சிங்கத்தால் மானை பிடிக்க முடியவில்லை. மானின் கால்கள் ஒல்லியாக இருந்ததால் சிங்கத்திடமிருந்து தன் கால்களை எண்ணி பெருமை கொண்டது. அதனால் அது தப்பிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கதையை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. சிங்கத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது, அதனால் மான் தன் கால்களை எண்ணி பெருமை கொண்டது. அடுத்து பாருங்கள், தொடரை மாற்றி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மழை காலத்தில் காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எதிர்காலமாக எழுதணும். எதிர்காலத்தில் மழை காலத்தில் காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்க தொடரை இறந்த காலமாக எழுதணும். எப்படி எழுதலாம். விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு கிளம்பினார். அடுத்து இங்கே கொடுத்துருக்கிறத எதிர்காலமாக எழுதணும். மாலை நேரத்தில் வானில் வானவில் தோன்றும். அடுத்து பாருங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி செய்வேன். அதை நிகழ்காலமாக நம்ம எழுதணும். உடல் ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி செய்கிறேன். சரிங்களா. அடுத்து இருக்கக்கூடியதை எதிர்காலமாக எழுதணும். அதிக வெயிலின் காரணமாக தாகம் தீர்க்க தண்ணீர் குடிப்பேன். சரிங்களா. அதை எதிர்காலமாக மாற்றி வச்சு. அடுத்து இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லியிருந்தாங்க. படிச்சுக்கோங்க. அது என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்கள். சரியான தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னா, சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் விண்வெளியில் உள்ளது. இதுதான் இந்த பத்தியில் கொடுத்துருக்கிற மாதிரி சரியான தொடராக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், பத்தியில் குறிப்பிட்டுள்ள 2 விண்கலங்களின் பெயர்கள் ஸ்டார் லைனர், குரு டிராகன். அடுத்து அவர்கள் அங்கே தங்கியிருந்தது என்ற தொடரில் அவர்கள் என்ன குறிப்பிடப்படுபவர்கள் யாவர். அவர்கள் எனக்கு சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர், அவங்க தான். அடுத்து பாருங்கள், பத்தியில் உள்ள இணைப்பு சொல்லை பயன்படுத்தி தொடரை நிறைவு செய்க. விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது, அதனால் இருவரும் திரும்ப முடியாமல் போனது. சரிங்களா. பத்தியில் உள்ள எவையேனும் 2 பயனிலை சொற்களை எடுத்து எழுதுக. பத்தியில் வருகின்றனர், பணியாற்றவார்கள். பயனிலைனா அந்த சொற்கள் முடியும் இடம். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா வினைச்சொல்னு சொல்லுவோம்ல, அதுதான். செய்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த செய்தியை படிச்சுக்கோங்க. இந்த செய்தி எதுக்குண்டானதுன்னா விதைப்புக்கு தயாரான மானவாரி விவசாயிகள் பற்றினது. பாருங்கள், செய்தி எதை பற்றியது அப்படின்னா வேளாண்மை பற்றியது. அடுத்து செய்தித்தாளில் மழையை மட்டும் நம்பி வளரும் தாவரமாக கூறப்படுவது எள். அடுத்து பாருங்கள், விவசாயி நிலத்தில் ஆட்டுக்கிடை ஏன் அமர்த்தப்படுகிறது அப்படின்னா இயற்கையாக மண்ணை வளப்படுத்த. சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிப்ரவரி மாதத்தில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்கள் எவை அப்படின்னா மக்காச்சோளம், சோளம், கம்பு. அடுத்து உழவர்கள் தங்கள் நிலத்திற்கு எவ்வாறு புத்துணர்வு அளிக்கின்றனர். இயற்கை உரங்களை நிலத்திற்கு இட்டு புத்துணர்வு அளிக்கின்றனர். சரிங்களா. அடுத்து எனது பள்ளி அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும். இங்கே நான் கட்டுரை எழுதியிருக்கேன் பாருங்கள். முன்னுரையில் என்ன கொடுத்துருக்கோம். இந்த உலகத்திற்கு பல ஒழுக்கமுள்ள மனிதர்களை உருவாக்கும் பயிற்சி கூடம்தான் இந்த பள்ளிக்கூடம். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவு புகட்டும் இடம் இப்பள்ளிக்கூடம். பாருங்கள். அடுத்து பொருளுரை. என் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுடன் நன்கு பழகுவதால் எனது பள்ளி வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கிறது.
மேலும் ஆசிரியர்கள் அனைவரும் அன்பாகவும் பாடத்தை எளிதில் புரியும்படியாகவும் நடத்துவார்கள். அதனால் என் பள்ளி மாணவர்களது கல்வி சிறப்பாக உள்ளது. கல்வி அறிவோடு ஒழுக்கமும் கிடைக்க வேண்டும் என்று என் பள்ளியில் என்எஸ்எஸ், என்சிசி, என்எஸ்எஸ் போன்ற குழுக்களும் உள்ளன. சரிங்களா? அடுத்து முடிவுரை எப்படி முடிக்கலாம்னா, என் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்களாகவும் நாளைய சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு போகும் தூண்களாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டும் பாடசாலையாக மட்டுமல்லாமல் பல விஷயங்களை அறிந்து கொள்ளும் இடமாகவும் என் பள்ளி விளங்குகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், என் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அகராதினாலே நான் சொல்லும் பொருள் தான். அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் விடுபட்டிருக்கு. அதில் நமக்கு தெரிஞ்ச அந்த சொல்லும் பொருளை நான் எழுதலாம். சிந்தை அப்படின்னா மனம், நித்தம்னா நாள்தோறும், தைரியம்னா துணிவு, மன்னர்னா அரசர், மாசுனா குற்றம், பொறைனா அடக்கம். சரிங்களா? இப்போ இதில் இன்றைக்கி உண்டானது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு நீ அடுத்து ஒரு எக்ஸசைஸ் ஒர்க் புக்கோட ஆன்சரில் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.